இன்னைக்கு மொறுமொறுவான உளுந்து முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல மொறுமொறுவாக ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுமொறுவாக இருக்கும். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திருகி விட்டு வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு எந்த கப்பில் உளுந்து மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம உளுந்து வெந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. உளுந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியோடையே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை இது போல் அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூட 4.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் உளுந்தெல்லாம் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 4 கப் அரிசி மாவு சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு, இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்க்கலாம். ஆனால் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லாமல் குருணை இல்லாமல் இருக்கணும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தை கையில் இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீரகம்க்கு பதிலாக ஓமம் கூட யூஸ் பண்ணலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கிற சூடுக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுனா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த உளுந்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணிலாம் சேர்த்து பிசையணும்னு அவசியம் இல்லை. நார்மல் பச்சை தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து சின்னதாக கொஞ்சம் மாவு எடுத்து இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து இது போல் ஒரு முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. இது உள்ள நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஃபில் பண்ணிடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் பிழியும் போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் பொரிக்கும் போதும் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். மாவு ரொம்ப ஹார்டாக ட்ரையாக இருந்ததுன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் முறுக்கை பிழிஞ்சிக்கோங்க. முடிஞ்ச அளவு ரவுண்ட் ஷேப்பில் பிழிய பாருங்கள். இந்த மாதிரி ஓரங்களை ஒட்டி விட்டுருங்க. அப்போ நம்ம முறுக்கை எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் முறுக்கை உள்ளே சேர்க்கணும். உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுவாக வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுக்கலாம். ஒரே டயத்தில் 2லேருந்து 4 முறுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கடாயோட அளவை பொறுத்து. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், 2வது பக்கமும் நல்லா வெந்துட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் முழுமையாக அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த முறுக்குகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் முறுக்கு பொரிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள், எவ்வளோ ஒயிட் கலரில் நல்ல மொறுமொறுவாக பார்க்குறக்கே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த முறுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 மந்த் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.